ஓகே, இப்போ வந்து நம்ம 4வது பார்க்க போகிறோம். இதில் என்ன பண்ணிருக்காங்க, அதே மாதிரி சமன்பாடு கொடுத்துருக்காங்க. ரெண்டு கோட்டோட சமன்பாடு கொடுத்துருக்காங்க. 9x² + 24xy + 16y² + 21x + 28y + c = 0. இந்த ரெண்டும் இணை நேர்கோடுகள்னு நிரூபிக்கணும். மேலும் அவைகளுக்கிடையே உள்ள தூரத்தையும் காண்க. அவர்களுக்கு இடையே தூரத்தை காணணும்னா இண்டிவிஜுவல் லைன்ஸ், அதாவது தனித்தனி கோட்டோட தனித்தனி சமன்பாடும் கண்டுபிடிச்சி 14 ரெண்டுத்துக்கு இருக்கிற தூரத்தை கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே வந்து என்ன பண்ணணும்னா முதல்ல இணைக்கோடுகளாக இருக்கிறதுக்கு என்ன கண்டிஷன், tan θ = 0, θ = 0, tan θ = 0. இல்லையா? அதனால் 2² of h² - ab by a + b இருக்கும் இல்லையா? அதில் h² - ab = 0 போட்டு அதை ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்போ ரெண்டுமே உங்களுக்கு பேரலல்னு ஆகிடும், இணைன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் லைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, போட்டு பார்க்கலாம் அது. ஓகே, அதாவது ப்ராப்ளம். (9x² + 24xy + 16y², okay, plus 21x + 28y plus 21x + 28y plus 6 = 0 plus 6 = 0. இது ரெண்டும் இணையாக இருக்கணும். முதல்ல இந்த மாதிரி ரெண்டு நேர்கோடு முதல்ல ப்ரூவ் பண்ணணும் நம்ம இல்லையா? ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன், ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்கவங்க ax² பொது சமன்பாடு ax² plus 2hxy plus dy² plus 2gx plus 2fy plus c = 0. அதனால் a = 9, b = 16, c = 6, h = 24/2 12, g = 21/2, h = 28/2, f = 28/2 14. ஓகே, அதை வச்சுக்கலாம் நம்ம. ஓகே, முதல்ல abc plus 2fgh minus af² minus bg² minus ch² எவ்வளோன்னு பார்க்கலாம். 0 வரணும். அது 0 வந்துன்னா அடுத்த ஸ்டெப் போக முடியும் நம்ம. ஓகே, ஸோ ஏபிசிங்கிறது என்னது, 9 × 16 × 9, 9 × 16 × 9 இல்லையா, ப்ளஸ் 2 ஹெச்ங்கிறது 12, தென் 2fgh, sorry, 2 × 14, fg is 21/2, h is 12 minus af², af²ங்கிறது 9 × 14², okay, minus 16 × 21/2 the whole square minus 6 × 12². ஓகே, நான் தனித்தனியாக அதை கால்குலேட் பண்ணி இதில் போட்டுக்கேன்னா நீங்களும் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த நம்பர் நான் போடுறேன்னா இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணது 864 + 3528. இந்த நீங்களே வெரிஃபை பண்ணிக்கலாம். -1764 ஓகே, -864. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும். 352 இது எல்லாம் கேன்சல் ஆகிடும். = 0ன்னு வரும். ஓகே, நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். நீங்கள் இந்த நம்பர்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த நம்பர் சரியாக இருக்குது. நான் ரெண்டு மட்டும் கால்குலேட் பண்ணி அப்போ தான் போட்டிருக்கேன். நான் இதை பார்த்துக்கேன். தேர்ஃபோர் இந்த சமன்பாடு அந்த இரட்டை கோடுகளின் சமன்பாடு எழுதணும். அதுக்கு அந்த சென்டென்ஸ் நீங்கள் எழுதணும் அதில். ஓகே, எந்த சென்டென்ஸ் காமிக்கிறவங்களுக்குன்னா, எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும். அதை எழுதணும் நீங்கள். ஓகே, எனவே கொடுக்கப்பட்ட சமன்பாடு இரட்டை நேர்கோடுகளை குறிக்கும். ஓகே, அடுத்தது
linear tan theta is equal to 2 square root of h square minus ab by a plus b. Okay, so h squared is equal to h squared is square root of 144 minus a into b is 16 into 9 144 by a plus b is 25. That's equal to 0. Therefore theta is equal to 0. Therefore கோடுகள் இணையாக உள்ளன. ஓகே, இந்த கேஸில் வந்து இன்னொன்று கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ரெண்டு கோட்டுக்கு நடுவில் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அதாவது தொலைவு கண்டுபிடிக்கணும்னு போட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஒவ்வொரு அந்த இண்டிவிஜுவல் லைன்ஸோட ஈக்குவேஷன் தனித்தனி சமன்பாடு கண்டுபிடிச்சி அப்புறமா நம்ம போன எக்ஸசைஸில் பார்த்தோம், இந்த ஒரு எக்ஸசைஸ் பின்னால் பார்த்தோம் இல்லையா, mod of c1 minus c2 by square root of a square plus b square அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, நான் தனியாக போடுறேன்னா இது முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அடுத்து இண்டிவிஜுவல் சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டு தனித்தனி சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டு அது நடுவில் இருக்க கோட்டை அது நடுவில் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அடுத்த போர்டில் போடுறேன்னா இது முதல்ல நோட் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகே ஓகே இப்போ அந்த சமன்பாடு திருப்பி எழுதிக்கலாம். நம்ம எழுதிட்டு இண்டிவிஜுவல் லைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். ப்ராப்ளம் 4 தான் இருக்கும். நம்ம இன்னும் ப்ராப்ளம் 4 9x squared plus 24xy plus 16y squared plus 21x plus 28y plus 6 equal to 0. இந்த மாதிரி பொது சமன்பாடு கொடுத்துட்டு அதுலேருந்து தனித்தனி சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னாக்கா நீங்கள் x squared xy y squared டேர்ம்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இந்த 3 மட்டும் எடுத்துக்கணும். இந்த கேஸில் 9x squared plus 24xy plus 6y squared என்ன இருந்தாலும் நீங்கள் தனித்தனி சமன்பாடு கண்டுபிடிக்கிறது இது எடுத்துக்கவே வேணாம். நீங்கள் இந்த 3 தான் முதல்ல எடுத்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, 9x squared plus 24xy plus 16y squared. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 into 9 equal to 144. ஓகே, 144 that is equal to 12 into 12 and 12 plus 12 equal to 24. அதனால 9x squared plus 24xy plus 16y squared is equal to 9x squared plus 12xy plus 12xy plus 16y squared. அதாவது 9x ஃபேக்டரைஸ் பண்ணினா 3x மேலே போயிடும். 3x into 3x plus 4y plus 4y into 3x plus 4y. அதனால 3x plus 4y into 3x plus 4y. நான் நீங்கள் இண்டிவிஜுவல் தனித்தனி கோட்டுக்கு இதுதான் இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் மட்டும் மாறிலி டேர்ம் மட்டும்தான் மாறும். ஸோ இரு கோடுகள் 3x plus 4y plus l equal to 0, 3x plus 4y plus m equal to 0 என கொள்க. ஓகே, கொள்க. ஓகே, ஸோ அதனால் கம்பைன்ட் ஈக்குவேஷன் வந்து 3x plus 4y plus l into 3x plus 4y plus m equal to 0. So 3x into 3x 9x squared plus 3x into 4y 12xy plus 3lx plus 12xy plus 16y squared 4y integral 4ly then m 3xm plus 3xm plus 4ym plus lm equal to 0. அதனால 9x squared, okay, 12 plus 12 24xy அதெல்லாம் மாறாது. ஓகே, x y தான் மாறுவது. ஓகே, சாரி இல்லைன்னா 16y squared plus x into 3l
plus 3m plus y into 4l plus 4m 4l plus 4m plus ln equal to 0. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கம்பேர் பண்ணிங்கன்னா 9x squared plus 24xy plus 16y squared plus 21x plus 28y plus 6 equal to 0. அதனால 3 into l plus m equal to 21, 3 into l plus m equal to 21. Therefore l plus m is equal to 7, lm is equal to 6. Yeah. So l minus m the whole square is equal to l plus m the whole square minus 4lm. அதாவது 49 minus 24, அதாவது 25. So l minus m, so l minus m equal to 5. So l plus m equal to 7, l minus m equal to 5, 2l equal to 12, l equal to 6. Therefore m is equal to 1. இந்த ரெண்டு கோடு என்ன? ரெண்டு கோடு வந்து 3x plus 4y 3x plus 4y plus 6 equal to 0, 3x plus 4y plus 1 equal to 0. Okay, இந்த ரெண்டு தான் கோடு. Okay, now இங்கே நான் போடுறேன்னா இப்போ இந்த இடத்துல இங்கே போட போகிறேன்னா ஓகே இரண்டு கோடுகளுக்கும் உள்ள தனித்தனி சமன்பாடு கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, இரண்டு கோடுகளுக்கு தூரம், இரண்டு கோடுகளுக்கு தூரம் வந்து mod of தூரம் is equal to mod of c1 minus c2 by root of a square plus b square. நான் போன எக்ஸசைஸில் பார்த்துருக்கோம், இப்போ ரிவைஸ் பண்ணுங்கள், பண்ணா தெரியும். கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ்னா 6 minus 1 5 by a square plus b square 3 square plus 4 square 5 வரும். ஓகே, that's equal to 1. ஸோ இதுதான் நமக்கு வேண்டிய ஆன்சர். திருப்பி சொல்கிறேன்னா முதல்ல இந்த இண்டிவிஜுவல் ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ஒய் ஒய் ஸ்கொயர் டேர்ம் மட்டும் எடுத்துட்டு ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் தமிழ் என்ன சொல்லணும்? ஃபேக்டரைஸ் தமிழ் வார்த்தை எனக்கு அதாவது மாற்றிட்டு அப்போ ப்ளஸ் எல் ப்ளஸ் எம் போட்டுக்கோங்க, ப்ளஸ் எல் ப்ளஸ் எம் போட்டு எல் அண்ட் எம் சால்வ் பண்ணுங்கள். தூரம் வந்து mod of l minus m by square root of a square plus b square, ஆர் நீங்கள் பழைய ஃபார்முலா அப்ளை பண்ணால் mod of c1 minus c2 by square root of a square plus b square. ஓகே, நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்ளத்தில் நிறைய நியூமெரிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது, நியூமெரிக்கல் ஒர்க், அதாவது நம்பர்ஸ் நிறையா இருக்குது, அதனால் தப்பு வர நிறைய வாய்ப்பு இருக்குது. பொதுமையாக மொல்லப்படுங்க. ஓகே, 2-3 போட்டு பாருங்கள், அப்போ நல்லா தெரியும். ஓகே, இந்த ப்ராப்ளம் முடியும். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c equal to 0. அது ரெண்டு நோட் இருக்கிறதுக்கு கண்டிஷன் பார்த்தோம் நம்ம. abc plus 2fgh plus minus af square minus bg square minus ch square equal to 0 பார்த்தோம் நம்ம. ஓகே, அதை வச்சு ப்ராப்ளம் பார்க்குறோம். ஒன்று உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன், இந்த ப்ராப்ளம் ஒரு 4 ப்ராப்ளம் இருக்குது, இல்லை 3 ப்ராப்ளம் நான் போட போகிறேன்னா எல்லாத்துலேயுமே நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நானே ஒவ்வொரு தடவை போடும்போதும் நிறைய தப்பு பண்ணி கடைசியில் தான் போட்டேன். ஓகே, ஸோ நிறைய தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல பொறுமையாக போடணும் இந்த ப்ராப்ளம்லாம். ஓகே, அதை மட்டும் முதல்ல சொல்கிறேன். ஓகே, முதல் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். ax square plus 3xy minus 2y square minus 5x plus 5y plus c equal to 0 என்ற இரட்டை நேர்கோட்டுகள் ஒன்றை கொண்டு செங்குத்து என்று a மற்றும் c மதிப்பீடு காண்க. ஓகே, அது போட்டு பார்க்கலாமா இப்போ? ஸோ முதல் ப்ராப்ளம் என்ன சொன்னாங்க? ax square plus 3xy ax square plus 3xy plus minus 2y square minus 5x plus 5y plus c minus 5x plus 5y plus c equal to 0. ஜென்ரல் ஃபார்முக்கு எழுதிக்கோங்க. பொதுவான சமன்பாடு ax square plus
2hxy 2hxy plus by squared plus 2gx plus 2fy plus c equal to 0. ரெண்டும் கம்பேர் பண்ணினா a is equal to a, 2h equal to 3, h is equal to 3 by 2, okay. B is equal to minus 2, then 2g is minus 5, g is equal to minus 5 by 2, 2f is equal to 5, f is equal to 5 by 2, c is equal to c. இல்லையா? முதல்ல என்ன சொல்கிறாங்க, இரண்டு கோடுகளும் செங்குத்து, இரண்டு கோடுகளும் இரு கோடுகளும் செங்குத்து. Therefore, theta is equal to 90 degrees. Tan theta is equal to 2 square root of h square minus ab by a plus b is equal to infinity. Therefore, a plus b is equal to 0. Therefore, a is equal to minus b, that's equal to minus of minus 2 equal to 2. Okay. So, one கண்டுபிடிச்சாச்சு நம்ம. So, a is equal to 2. a is equal to 2. அது வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது வந்து இந்த ரெண்டுமே நேர்கோட்டுக்கு, இரண்டு நேர்கோட்டுக்கு சமன்பாடு தான் வந்து abc ப்ளஸ் 2fgh minus af squared minus bg squared minus ch squared equal to 0. என்ன இந்த புக்கில் போட்டுமா பாருங்க. கட்டுப்பாடு வந்து abc plus 2fgh plus af squared minus bg squared plus ch squared 0. அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, abc போட்டிங்கன்னா a is 2, b is minus 2, ஸோ முதல் டேர்ம் minus 4c, 2fgh இல்லையா, plus 2 into f is 5 by 2, g is minus 5 by 2, h வந்து 3 by 2 minus af squared, a-ங்கிறது 2, f squaredங்கிறது 5 by 2 the whole square minus bg squared, b is minus 2, g-ங்கிறது minus 5 by 2 the whole square minus ch squared, c அப்படி தான் இருக்கும், h squaredங்கிறது வந்து 3 by 2 the whole square. Okay, so இது minus 4c, so 2 cancel ஆயிடும், 25 3 75, so minus 75 by 4. இது 25 by 4 minus 25 by 2 இல்லையா, minus 25 by 2. இது minus minus plus ஆயிடும், plus 25 by 2. Okay, minus 9c by 4 equal to 0. So, இது plus 25 by 2 minus 25 by cancel ஆயிடும், 4 எடுத்துட்டோம்னாக்கா minus 16c minus 75 minus 9c equal to 0. So, minus 25c minus 75 equal to 0. 25c plus 75 equal to 0. 25c minus 75, therefore c is equal to minus 3. Okay, so answer வந்து a is equal to 2, c is equal to minus 3. இதில் இந்த ப்ராடக்ட்டில் வேறு எதுவும் கேட்கலன்னு நினைக்கிறேன்னா இது பார்த்துடலாம். தனித்தனியாக கோடோட சமன்பாடு கேட்குறாங்கலாம் தெரில, கேட்கலன்னு நினைக்கிறேன். எதுவும் பார்த்துடலாம். ஓகே, ஓகே
ஏயின் மதிப்பு சி மதிப்பு தான் கேட்குறாங்க. தனித்தனி சமன்பாடு கேட்கல. தனித்தனி சமன்பாடு கேட்குற மாதிரி அடுத்த ப்ராப்ளம் போடலாம். ஓகே, இப்போ இதே செட்டில் 8வது ப்ராப்ளம் போக போகிறோம் நம்ம. ஓகே, 8வது ப்ராப்ளம் 8, 9 போட்டுட்டு நான் 10 உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். ஓகே, 8, 9, 10 ஒரே மாதிரி தான் ப்ராப்ளம். ஆனால் ரெண்டு கொஞ்சம் நிறைய கேல்குலேஷன் தவிர 8, 9 ரெண்டுமே நான் போட்டு காமிக்க போகிறேன். நம்மளுன்னா 10 மட்டும் ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். 10 போட்டுட்டு சார்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணி கொடுப்பார். ஓகே, 12x square plus 7xy minus 12y square minus x plus 7y plus k equal to 0 என்பது இரட்டை நேர்கோடு கொடுத்தால் k இன் மதிப்பை காண்க. மேலும் இந்த நேர்கோடுகள் தனித்தனி சமன்பாடுகளையும் அவர்களுக்கு இடைப்பட்ட கோணத்தையும் காண்க. ஓகே, அதே மாதிரி தான் வந்த மாதிரியே இந்த ABC plus 2fgh plus as minus a square minus bg square minus c square போட்டுட்டு அது 0ன்னு போட்டு முதல் ப்ராப்ளம் பண்ணிங்க இல்லையா, அதே மாதிரி k கண்டுபிடிக்கணும். k கண்டுபிடிச்சிட்டு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, சாரி, ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு தனித்தனி சமன்பாடு கண்டுபிடிக்கணும். ஓகே, போடலாம். அது 8th ப்ராப்ளம் போடலாம். அது ஓகே, 8th ப்ராப்ளம். ஓகே, 12x square plus 7xy 12x square plus 7xy minus 12y square minus x plus 7y minus x plus 7y plus k equal to 0. Okay, general form எடுத்துக்கோங்க. ax squared, okay, ax squared then plus 2hxy plus by squared minus plus 2gx plus 2fy plus c equal to 0. அதனால a is equal to a எவ்வளோ 12, b வந்து minus 12, sorry 12x square minus 12, சார் தப்பா போட்டு நினைக்கிறேன். அது 12x square minus 12. ஓகே, b is minus 12, then c வந்து k நமக்கு தெரியாது. ஓகே, then 2h is 7, அதனால h is equal to 7/2. 2g is minus 1, so g is minus 1/2. g is minus 1/2. then f இருக்கு, f வந்து 2f is 7, f is 7/2. ஓகே, இவை இந்த இதுக்கு அந்த வேர்டு எழுதணும். நீங்கள் இரட்டை நேர்கோடு கொடுத்தால் abc plus abc plus 2fgh minus af squared minus bg squared minus ch squared எவ்வளோன்னு பார்க்கலாமா? அது abc 12 minus 144 minus 144k, correct, minus 144k. then 2fgh plus 2 to 7/2 into minus half into 7/2. okay, correct. okay, minus bg square, so af square மாதிரி af square இல்ல முதல்ல a ங்கிறது 12, f square ங்கிறது 7/2 the whole square. then minus bg square minus of minus 12 into g ங்கிறது 7 minus half the whole square. okay, minus ch square, c ங்கிறது k, h square ங்கிறது 7/2 the whole square. okay, simplify பண்ணாது. so minus 144k. okay, so 2 cancel ஆயிடும். so minus 49/4 minus 49/4 then 12 into 7/2 49/4 3 49 into 3 இல்லையா? ஆமாம் இல்லையா? minus 12 49 4 3 49 3 147 minus 147. okay, minus of minus 12 plus 12 இது வந்து 1/2 3 வரும், plus 36 வருமா? சாரி 4 3 இல்லையா? minus 12 1/2 the whole square 1/4, so 3
ரைட் 12 4 3 ப்ளஸ் 3 ஓகே ப்ளஸ் 3 then minus k into 7 by 49 by 4 so minus 49 by 4 49k by 4 minus 49k by 4 ஓகே இதுதான் நமக்கு வந்து இது இரண்டு நேர்கோட்டுகளின் சமன்பாடு இருக்கணும்னாக்கா இங்கே போட்டு பார்ப்போம் இரண்டு இரட்டை நேர்கோட்டுகள் எடுத்தால் இரட்டை இவை இது இரட்டை நேர்கோட்டை குறித்தால் மைனஸ் ஈக்குவல் டு 0 இல்லையா இரட்டை நேர்கோடு கொடுத்தா இது வந்து 0 இருக்கணும் ஸோ காமன் ஃபேக்டர் 4 எடுத்துக்கோங்க ஸோ 4 ஓகே minus 144 into 4 minus 576k minus 49 minus 147 into 4 minus 576 okay so இது minus 147 plus 3 minus 144 into 4 minus 576 okay minus 49k equal to 0 so எவ்வளோக்கு இருக்கு minus 625k minus 625 by 4 equal to 0 the 625 cancel பண்ணா k plus 1 equal to 0 therefore k is equal to minus 1 k is equal to minus 1 okay now k கண்டுபிடிச்சாச்சு முதல் பார்ட் மட்டும் angle அதாவது அடுத்தது கோணம் கேட்டிருக்காங்க கோணம் எப்படி கண்டுபிடிக்கிறது tan theta is equal to 2 square root of h square minus ab by a plus b a plus b ங்கிறது என்ன 12 minus 12 is equal to 0 therefore theta is equal to 90 degrees இல்லையா செங்குத்து கோடு நெக்ஸ்ட் டினாமினேட்டர் a plus b பார்த்தீங்கன்னா 12 minus 12 இருக்கு 12 minus 12 0 theta is 90 degrees இப்போ தனித்தனி கோடு கண்டுபிடிக்கணும் அதன் கேட்டுக்கிறது அடுத்தது தனித்தனி சமன்பாடு நான் எத்தனாவது எட்டாவது ப்ராப்ளம் தனித்தனி சமன்பாடு முடியும் போந்திர மாதிரியே பண்ணணும் எப்படின்னா 12x ஸ்கொயர் ப்ளஸ் 7xy ப்ளஸ் 2y ஸ்கொயர் இருக்குது அதை ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ப்ளஸ் எல் ப்ளஸ் எம் போட்டு எல் அண்ட் எம் சால்வ் பண்ணணும் நான் அடுத்த போர்ட்டில் போட போகிறேன் ஓகே இது மாதிரி ஓகே இப்போ -1 வந்துட்டு அது அடுத்த சம் போர்ட்டில் போட போகிறேன் ஓகே ஸோ 12x ஸ்கொயர் plus 7xy minus 12y squared minus x plus 7y minus 1 இருக்கிறது minus 1 equal to 0 yeah now அப்பொழுது சொன்ன மாதிரி தனித்தனி சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு x yல விட்டுடுங்க இதை மட்டும் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணணும் ஓகே ஃபேக்டரைஸ்க்கு தமிழ் வேர்டு எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் ஓகே 12x square plus 7xy minus 2 so 12 into minus 12 is equal to minus 144 இல்லையா அது எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணாங்க minus 144னா 16 இல்லை அப்போ ஸோ that is equal to 16 into minus 9 and 16 minus 9 is equal to 7 yeah ஸோ அப்படி தான் ஃபேக்டரைஸ் பண்ணுவது சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க 12x ஸ்கொயர் நீங்கள் 10th பார்த்துருப்பீங்க அதெல்லாம் ஓகே 12x ஸ்கொயர் ப்ளஸ் 16xy ப்ளஸ் minus 9xy minus 12y square so அது வந்து என்ன காமன் வந்து 4x into 3x plus 4y இங்க minus 3y into 3x plus 4y அதாவது 4x minus 3y into 3x plus 4y okay அதனால இரு கோடுகளின் தனி சமன்பாடு 4x minus 3y plus L then 3x plus equal to 0 3x plus 4L plus 4y plus M equal to 0 என கொடுக்கிறார் அதனால 4x minus 3y plus L into 3x plus 4y plus M equal to 0 so
12x squared minus 9xy plus 3xl plus 4y 16xy minus 12y squared, okay, plus 4yl 4ly plus 4xm minus 3ym plus ln equal to 0. So setting 12x squared minus plus 7xy minus 12y squared. So 12x squared minus 9xy plus 16xy, then minus 12y squared முடித்து, then 3x x ஓட எடுத்துக்கோங்க, x ஓட 3l plus 4m y into 4l minus 3m plus ln equal to 0. So இது கம்பேர் பண்ணிங்கன்னா 3l இங்கே வந்து x இருக்குங்க, x minus 1 இருக்குங்க, இங்கே வந்து 3l plus 4m இருக்கு. So 3l plus 4m is equal to minus 1, 3l plus 4m is equal to minus 1, okay, then 4l minus 3m equal to 7, okay. இது equation number 1 இருக்குது, equation number 2 இருக்குது. இதை 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, இதை 4 ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 9l plus 12m is equal to minus 3, 16l minus 12m is equal to 28. சேர்த்திங்கன்னா வந்து 25l is equal to 25, l is equal to 1, okay, l is equal to 3l, so 3 plus 4m is equal to minus 1, 4m is equal to minus 4, m is equal to minus 1. therefore கோடுகள், இரு கோடுகள் என்னென்ன, இரு கோடுகள் 4x plus minus 3y plus l, so 4x minus 3y plus 1 equal to 0. இரண்டாவது கோடு வந்து 3x plus 4y plus m equal to 0, so 3x plus 4y minus 1 equal to 0. இது தான் நமக்கு தேவைப்பட்ட கோடு, ஓகே. புரிஞ்சுக்கொண்டு இருக்கிறேன். இரண்டு நேர்கோடு இந்த சமன்பாடு ப்ரூவ் பண்ணுறதுக்கு abc plus 2fgh minus af squared minus bd squared minus ch squared 0 ப்ரூவ் பண்ணுங்க. அதை முடிச்சுட்டு தனித்தனி கோடு கண்டுபிடிக்கிறது எப்போதுமே தனித்தனி கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த முதல் 3 தான் எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர்டு xy y ஸ்கொயர்டு தான் எடுத்துக்கணும். அதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். அது என்ன வருதோ ப்ளஸ் எல் ப்ளஸ் எம்னு போட்டுட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதை முதல் ஈக்குவேஷனோட முதல் சமன்பாடை கம்பேர் பண்ணிவிட்டு எக்ஸோட கெழுவும் ஒய்யோட கெழுவும் போட்டு கம்பேர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் ரெண்டு ஈக்குவேஷனோடு சால்வ் பண்ணலாம், ஓகே. அதுதான் எல்லா ப்ராப்ளமும் இதே மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் கால்குலேஷன் நிறைய இருக்கிறதால நான் திருப்பி போட்டு காமிச்சிருக்கேன், ஓகே ரைட். ஓகே, இப்போ 9th ப்ராப்ளம் போட போகிறேன்னா 9th ப்ராப்ளம் தான் போட போகிறேன். 10th 9th 10th ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அதனால் அதுக்கு நீங்கள் 10th ப்ராப்ளம் நீங்கள் ஹோம் ஒர்க்காக போடணும், ஓகே. 9th ப்ராப்ளம் என்ன, 4th ப்ராப்ளம் மாதிரியே தான். 12x squared minus 10xy plus 2y squared plus 14x minus 5y plus c equal to 0 என்பது இரட்டை நேர்கோடுகளை கொடுத்தால் c இன் மதிப்பு காண்க. நேர்கோடுகள் தனித்தனி சமன்பாடுகளையும் அதற்கு இடைப்பட்ட கோணத்தையும் காண்க. இதே மாதிரி தான் 8th போட்டதுலேயும் அதே மாதிரி தான், 100% அதே மாதிரி தான் அது, ஓகே. ஒன்லி இந்த கேஸில் ஆங்கிள் வந்து 90 டிகிரிஸ் இருக்காது, ஆங்கிள் வேறு ஏதாவது கோணம் வந்து வேறு ஏதாவது வரும், அவ்வளோதான். அது தவிர ஒரே மாதிரி தான் ப்ராப்ளம். அது உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ப்ராப்ளம் நான் போட்டு காமிக்கிறேன், ஓகே. 10th ப்ராப்ளம் நீங்களே போடுங்க, ஓகே. ஸோ 9th ப்ராப்ளம் வந்து என்ன சமன்பாடு, அது 12x squared minus 10xy plus 2y squared plus 14x minus 5y plus c
equal to 0. General form எடுத்துக்கோங்க. ax square plus 2hxy plus by square plus 2gx plus 2fy plus c is equal to 0. அதனால a is equal to 12, a is equal to 12, b ங்கிறது 2, c ங்கிறது c, okay, h ங்கிறது 10 by 2 minus 10 by 2 minus 5, h ங்கிறது minus 5, then g ங்கிறது 14 by 2 7, g is equal to 7, okay, then f is equal to minus 5 by 2, okay. So இது இரட்டை நேர்கோடுகளின் சமன்பாடு குறிக்க இது இரட்டை நேர்கோடுகளின் what is it called சமன்பாடுகளை குறிக்க நிபந்தனை ABC plus 2fgh minus af squared minus bg squared minus cx squared equal to 0. அது போட்டிங்கன்னா ABCங்கிறது 12 into 2 into c, so 24c 2fgh plus 2 into fங்கிறது minus 5 by 2, g ங்கிறது 7, h ங்கிறது minus 5 by 2, sorry minus 5 தான், minus 5, okay, minus af squared, a ங்கிறது 12, f squared ங்கிறது 25 by 4, correct? Then minus bg squared, b ங்கிறது 2, g squared ங்கிறது 49, okay, minus c h squared is 25. So இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். ஸோ 24c, ஓகே, 5 35 25 7 175, ஸோ ப்ளஸ் 175 இல்லையா, ப்ளஸ் 175, 12 3 ஆகிடும் மைனஸ் 75, மைனஸ் 98 மைனஸ் 25c. So 24c minus 20 equal to 0. 24c minus 20c minus c. 175 minus 75, 100 minus 98 plus 2 equal to 0. Therefore c is equal to 2. c is equal to 2. முதல் பாடம் முடிஞ்சிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் வந்து தனித்தனி சமன்பாடு கண்டுபிடிக்கணும். தனித்தனி சமன்பாடு கண்டுபிடிச்சு 12x ஸ்கொயர் இதை போட்டுருது விகிதத்தை படிக்க. ஓகே, 12x ஸ்கொயர் minus 10xy plus 2y square. So என்ன சொன்னீங்க, இந்த x square xy y டேர்ம் வந்து x y டேர்ம்ஸ் வேண்டாம் நமக்கு. இப்போ இண்டிவிஜுவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அன்டில் கடைசியில் ஈக்குவேஷன் வரும். ஓகே, that is equal to 12 into 2 24, 24ங்கிறது minus 6 into minus 4, so is equal to 12x square minus 6xy minus 4xy minus 4xy plus 2y square. Yeah, so 14 6x into 2x minus 3y, 2x minus y, sorry, 2x minus y, okay, minus 2y into 2x minus y. Now 6x minus 2y into 2x minus y. ஸோ இந்த இரு கோடுகளும் 6x minus 2y plus m equal to 0, 2x minus y plus m is equal to 0 என கொள்க. ஓகே, கம்பைன்ட் ஈக்குவேஷன் வந்து ஒரு ஒருங்கிணைந்த சமன்பாடு வந்து 6x minus 2y plus l into 2x minus y plus m equal to 0. Okay,
நான் ஸ்டெப்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ண போகிறேன்னா நீங்கள் போட்டு பாருங்கள் ஒரு தடவை. கடைசியில் இதுதான் வரும் உங்களுக்கு. L + 3m = 7. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸோட கெழுவும் ஒய்யோட கெழுவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா L + 3m நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓகே, நான் போனதை ஃபுல்லாக போட்டுருக்கேன்னா இதில் பாதி போடுறேன், அடுத்த ப்ராப்ளம் ஃபுல்லாக ஹோம்ஒர்க்காக கொடுப்பேன். உங்களுக்கு இப்போ ப்ராக்டிஸ் வந்து இந்த மாதிரி பண்ணணும். L + 3m = 7. ஏன்னா எக்ஸோட கெழு இங்கே வந்து எக்ஸோட கெழு 14 இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா L + 3m = 7, 2L + 6m = 14 வரும். L + 3m = 7 வரும். அது முதல் சமன்பாடு வச்சுக்கோங்க. ஒய்யோட கெழு எடுத்தீங்கன்னா -5 இருக்காங்க. ஸோ L + 2m = 5 வரும். L + 2m = 5 வரும். நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா வரும் உங்களுக்கு. ஓகே, இதை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுலாம் பண்ண இல்லையா, அதே மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா 6x × 2x 12x², 2x × -2x -4xy 2lx அந்த மாதிரி போட்டிங்கன்னா L + 3m = 7, L + 2m = 5. கழிச்சிங்கனாக்கா m = 2. m = 2. ஓகே, L = ஸோ L = 1 வரும். ஓகே, நீங்கள் இப்போ ஸோ இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து 6x - 2y + 1 = 0, தென் 2x - 5 + 2 = 0. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன்னா நான் ஃபுல்லாக இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நான் நடுவில் ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிருக்கேன்னா போடலைன்னா, ஏன்னா இந்த போனதை போட்டு காமிச்சிருக்கேன்னா இந்த ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷனும் வரும். ஓகே, இப்போ ஆங்கிள் கண்டுபிடிக்கல, ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு tan θ = அதுவும் கண்டுபிடிச்சோன்னா முடிஞ்சது. ஓகே, tan θ = 2√x² - ab / a + b. 2x² என்னங்க 5 the whole which is 5, so 25. abங்கிறது 12 2 24, so 25 - 24 1. okay, 2√1 by a + b 12 + 2 14, so 2/14. so theta is equal to 2/1/7 tan inverse of 1/7. okay, ஸோ மறுபடியும் சொல்கிறேன்னா இந்த ஈக்குவேஷன் முதல்ல கொடுக்குற சமன்பாட்டிலேருந்து ABC + 2FGH + -a² - b² - c² இருந்து அது வந்து C கண்டுபிடிக்கும். C ஒன்று தான் தெரியாது, அது கண்டுபிடிச்சிடும். C கண்டுபிடிச்சிட்டு தனித்தனி கோடு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இந்த முதல்ல x² xy y² டர்ம் மட்டும் எடுத்துட்டு அதை ஃபேக்டரைஸ் பண்ணி 6x - 2y 2x - y வந்தாக்கா 6x - 2y + L × 2x - y + m = 0 போட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸோட கெழுவையும் ஒய்யோட கெழுவையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டுக்கு சமன்பாடு வரும். L + 3m = 7, L - 2m + 5 வரும். இது சால்வ் பண்ணால் m and L and m 1 and 2 and 1 and 2 கிடைக்கும். அதை போட்டிங்கன்னா தனித்தனி சமன்பாடு கிடைச்சிடும். tan θ ஆங்கிள் கண்டுபிடி tan θ is 2² of x² - ab / a + b அப்ளை பண்ணிங்கன்னா தீட்டாவும் கிடைச்சிடும். ஓகே, ஸோ 9 போட்டுட்டேன்னா 10 வந்து இதே மாதிரி தான். இன்ஃபேக்ட் 10 இன்னும் சிம்பிள் தான் உங்களுக்கு. 10ல் வந்து எந்த கே மட்டும்தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ தனித்தனி சமன்பாடு இருக்க ஆங்கிள் கேட்கல. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் போடணும். ஓகே, நான் ஒன்றும் டிஃப்ரென்ஸே இல்லை. நான் 2 ப்ராப்ளம் ஃபுல்லாக போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு ப்ராப்ளம் ஃபுல்லாக போட்டிருக்கேன், ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போட்டிருக்கேன். 10வது ப்ராப்ளம் நீங்களே ஃபுல்லாக போட போகிறீங்க. இதோட அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி ஃபுல்லாக முடிஞ்சிருக்குது. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சாரை கேட்டு என்ன கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ.